எல்லாருக்கும் அப்படிப்பட்ட நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கணும்னா நீ இருக்கக்கூடாது அபூர்வா. பூமி, எம்மாடி, மாப்பிள்ளைக்கு அழுக வருதுமா. கேபிய குருவி சுடுற மாதிரி சுட்டு தள்ளிட்டாருல, பாவம் அது ஞாபகம் வந்துருச்சு போல இருக்கு. இருக்கலாம் சித்தி. கேபி உயிரோட தான் இருக்கான்னு தெரிஞ்சா மாமாவோட கண்ணீர் அப்புறம் சிரிப்பா மாறிடும். கேபி உயிரோட தான் இருக்கான்னு மாப்பிள்ளைக்கு தெரியறதுக்கு முன்னாடி நீ கேபிய கொல்லலன்னா மாப்பிள்ளையோட அழுக சிரிப்பா மாறிடும். கொன்னுட்டா அந்த அழுகு அப்படியே நிரந்தரமாயிடும். அப்படிதானே? அதேதான். மாமா, அது இருக்கட்டும்மா. இந்த பிண்ட வைக்கிற சடங்கு முடியறதுக்கு முன்னாடி கேபி உயிரோட இருக்கிற விஷயம் தெரிய வந்துரும்னு சொன்ன. அப்போ அந்த மாதிரி எந்த அறிகுறியும் தெரியலையே. என்ன சித்தி இன்னும் யாரையும் காணோம்? பிண்டம் வைக்கிறது பார்த்து அந்த கேபி வந்து நான் உயிரோட தான் இருக்கேன்னு தடுப்பான்னு பார்த்தேன். அப்பதானே நம்ம சந்தேகம் தீரும். இல்லைன்னா வேற யாராவது இதை தடுக்க முயற்சி பண்ணணும். நான் இருந்தா அது நடக்காது. கேபி வரானா இல்ல அவன் வாரிசு வராங்களான்னு பாப்போம். आयात पितरः सौम्याः गम्भीरैः पदिभिः पूर्वैः प्रजामस्पभ्यं तदधोरयञ्च दीर्घायित्वञ्च सदधारधञ्च कृष्णप्रसाद शर्माणां वसुरुत्र आदित्यस्वरूपाणाम् अस्मत् पितृपितामह प्रपितामहानाम्. அம்மா, என்னாச்சுமா? எந்திரி சரி, நீ முதல்ல எந்திரி. மீரா, அம்மா. நீ வாடா. அம்மா. உன் அப்பாவுக்கு இந்த பிண்டெல்லாம் வைக்க கூடாதுடா. வா. அம்மா, நீ என்ன பேசுறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் எல்லாம் கரெக்ட்டா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ வா, நம்ம வீட்டுக்கு போலாம். வா. பிண்டம் வைக்கிறது இப்படி பாதியில நிறுத்த கூடாதுமா. நல்ல வேலை, நான் முழுசா முடிஞ்சதுக்கு அப்புறம் வரல. அப்புறம் வாழ்க்கை முழுக்க அழுதுகிட்டே இருந்திருப்பேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ என்ன பேசுறன்னு கொஞ்சமாவது புரிஞ்சுதான் பண்றியா மீரா? பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்க நீ. இல்லன்னா எனக்கு ஒண்ணும் பைத்தியம் பிடிக்கல. சரி, அவங்க அப்பாவுக்கு பிண்டம் வைக்க கூடாதுன்னா அப்படின்னு யார் சொன்னாங்க உனக்கு? யாரோ சொன்னா நான் எதுக்கு தடுக்க போறேன்னா ஏன் புருஷன் தான் சொன்னாருன்னா. ஓம் புருஷனா? அப்படின்னா கேபி உன்கிட்ட சொன்னானா? ஆமாண்ணா. மாமா, உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, நம்ம பிளான் படி நீங்க மீராத்தையே எப்படியாவது ஒத்துக்க வைக்கணும். எனக்கு எல்லாம் ஓகே தாமா. ஆனா உன் அத்தை நம்புவாலோ நம்ப மாட்டாலோன்னு டவுட்டா இருக்கு. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. முதல்ல நீங்க பாசிட்டிவா இருங்க. அந்த பிளான் நடக்கிற மாதிரி பண்ணுங்க. போங்க. சரிம்மா, உள்ள நான் பாத்துக்கிறேன். சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, வெளியே எல்லாத்தையும் நீ தான் மேனேஜ் பண்ணணும். ஓகே மாமா, போங்க.
அத்தை மாமா சொன்ன பிளான நான் செயல்படுத்துறேன். நீங்க எங்கே இருங்க. சரிம்மா. ம். பூமி, என்னது இது? என்னாச்சுங்க? மாமா என்னாச்சு? நான் சொன்ன மாதிரி ஆக்ட் பண்ணிட்டேம்மா. ஆனா மீரா தான் நம்ப மாட்டாளோன்னு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. மீரா அத்தையோட அப்பாவித்தனத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும் மாமா. கண்டிப்பா அவங்க இதை நம்பிருப்பாங்க. நாளைக்கு வேணா பாருங்க, பிண்டு வைக்கிறது நடக்காம மீரா அத்தை தான் தடுக்க போறாங்க. ஒரு வேலை நிறுத்தினாலும் ககன் கையால பிண்டம் வைக்க சொல்லி சாரதாவை ஃபோர்ஸ் பண்ணா என்ன பண்றது? அப்படி பண்ண உங்க புள்ள உடனே செஞ்சிருவாரா மாமா? செத்தாலும் பண்ண மாட்டேன்னு தான் சொல்லுவாரு. அதோட இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி தான். சரிம்மா, நம்ம கிளம்பிடலாம். வேற யாராவது பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். வாங்க வாங்க. சரி சரி, வாங்க 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 வாங்க. ஆமா, காலையில இருந்து ஆன்ட்டி அக்காவுடைய சத்தத்தையே காணும். எங்க போயிருப்பாங்க? நானும் அவங்கள தான் தேடிக்கிட்டு இருக்கேன். கோயிலுக்கு போயிருப்பாங்க. ஆனா அவங்க ஒண்ணும் உன்ன மாதிரி சோம்பேறிங்க கிடையாது. நமக்காக டிஃபன் பண்ணிருப்பாங்க. வழக்கம் போல நான் இன்னைக்கு பூரி தான் சாப்பிடுவேன். நானும் ஒண்ணுதான் சாப்பிடுவேன். அதாவது நானும் பூரி தான் சாப்பிட போறேன்னு சொல்ல வந்தேன். எனக்கும் பூரி ரொம்ப பிடிக்கும். இங்க பாரு, என் பெட் நேம் பூரி. எனக்கு பூரினா ரொம்ப பிடிக்கும். நான் தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடுவேன் கூட. நான் தான் போட்டுக்குவேன். நான் தான் போட்டுக்குவேன். இல்ல, நான் முதல்ல போட்டுக்கிறேன். நான் தான் போட்டுக்குவேன். நான் போட்டுக்கிறேன்னு சொல்றேன்ல. இதுல பூரியும் இல்ல, புண்ணாக்கும் இல்ல, எல்லாம் காலியா தான் இருக்கு. ச்சே. என்ன இது? இன்னைக்கு அம்மா பூரி செய்யலையா? அப்போ இட்லி பண்ணிருப்பாங்க. என்ன இவங்க கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி டிஃபன் செய்ய மறந்துட்டாங்களா? அதுவும் இருக்கலாம். கோயிலுக்கு இல்ல, நடு ராத்திரியில அம்மா மேடம் கூட சேர்ந்து வெளியில போயிட்டாங்க.